கர்த்தாவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களோட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் மேன், மனிதன் எப்படி உருவானான் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களோட பேச போகிறேன். இப்போது மனிதனின் உருவாக்கம், மனிதனின் தோற்றம், இதை பற்றி இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் பலவிதமான இது தியரி, அதாவது தத்துவம், இதை பற்றியான ஆராய்ச்சிகள்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இதை பற்றி, மனிதனின் உருவாக்கத்தை பற்றி, மனிதன் எப்படி உருவானான், எப்படி உருவாக்கப்பட்டான்றதை பற்றி நம்முடைய வசனம் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தான் மனிதனை உண்டாக்கினார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு வசனத்தை நம்ம இப்போது வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிப்போமானால், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். இந்த வசனத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இல்லை, தேவன் மனுஷனை உண்டாக்கியிருக்காருன்னு ரொம்ப தெளிவாக இதன் மூலம் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ மனுஷன் ஒருவேளை இப்போ தேவனால் உருவாக்கப்படலை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ மனிதன் தானாக உருவானானா அப்படின்னு பார்த்தோம்னால் அது கிடையாது. யாரோ ஒருத்தர் தான் மனிதனை உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் இன்னும் சில பேர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, இன்னும் பெரிய பெரிய படித்தவங்களும் விஞ்ஞானிகளும் மாமேதைகளும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அவர்களுடைய கருத்து கணிப்பு, அவங்க ஆராய்ச்சி பண்ணதில் அவங்க சொன்னது என்னன்னா, மனிதன் யாரோ ஒருத்தர் மூலமாக உருவாக்கப்படலை, மனிதன் குரங்கிலிருந்து தானாக தோன்றினான்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க பல வருஷ காலமாக அவங்களோட ஆராய்ச்சியின் முடிவில் அவங்க சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவ்வளோ நாலேஜ் உள்ள மனுஷன், அவ்வளோ நாலேஜ் படித்தவங்க பல வருஷமாக அவங்களுடைய கண்டுபிடிப்புங்களை அவங்க சொன்னது மனிதன் குரங்கிலிருந்து உருவானான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு ரிசல்ட்டாக இருக்கணும், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்போது அது சாத்தியமாக இருந்ததுன்னா இப்போ கூட குரங்கிலிருந்து மனிதன் உருவாக முடியும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க மனித குரங்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது மனிதன் குரங்காக தான் இருக்க தவிர மனிதனாக கிடையாது. இப்போ அவங்க வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு தான் இன்றைக்கி நம்ம ஸ்கூல்லேயும் சரி, அனைத்து குழந்தைகளுக்கும் ஸ்கூல்ல இருந்தே அவங்களுடைய அறிவிலையும் பிரெயின்லேயும் இதை நம்ம சொல்கிறோம், மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான். அப்படி தான் இன்றைக்கி எல்லா தலைமுறையுமே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலுமே இது ரொம்ப ஒரு சோகமான விஷயம். ஏன்னா உண்மையில் நம்ம மனிதன் குரங்கிலிருந்து வர கிடையாது, நம்முடைய ஆண்டவர் தான் மனிதனை உருவாக்கியிருக்காரு. இன்னும் நம்முடைய ஆண்டவர் நம்ம மனிதனை எப்படி உருவாக்குனார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுதான் மனிதனுடைய அமைப்பு. நீ பாருங்கள், இப்படி தான் நம்மளுடைய மனிதன் எல்லாருக்குமே இந்த ஒரு அமைப்பு தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா மனிதனா இப்படி தான் சொல்லிட்டு ஒரு டிசைனை நம்முடைய ஆண்டவர் உருவாக்கியிருக்காரு. அது எப்படி உருவாக்குனார்னா, மண்ணை கொண்டு தான் நம்முடைய ஆண்டவர் இந்த மனிதனை உருவாக்கியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ஞானத்தை இப்போ பாருங்கள். இப்போ மனிதனுடைய ஞானத்தை பாருங்கள். மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான்னு சொல்லப்படுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மண்ணை கொண்டு இவ்வளோ அழகான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. இப்போ மனிதன் பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு பொருளை உருவாக்குனாலுமே மனிதன் ஒவ்வொரு வருஷமும் புதுசாக அதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்குனா ஒரு காரை எடுத்துக்கலாம், ஒரு மிக்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருஷம் புது மாடல், புது டிசைனில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். மனுஷனுடைய அறிவு திறனில் வருஷங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அவன் எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் ஆதியில் மனுஷனை எப்படி உண்டாக்குனாரோ அதே மாதிரி தான் அந்த மனிதனுடைய டிசைன், அவனுடைய மாடல் எல்லாம் அப்படியே தான் இருக்கே தவிர அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்தது கிடையாது. அவனுடைய வயதில் மாற்றம் வருமே, வயது முதிர்வாகுமே தவிர, ஆனால் மனிதனாக இப்படிதான்ற ஒரு அமைப்பு, அந்த மனிதனுடைய ஷேப், அந்த அமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் வந்தது கிடையாது.
இப்போ ஒருவேளை நாமும் வருஷத்துக்கு ஒரு முறை மாறினா எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதை நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். நம்மளுடைய ஆண்டவருடைய ஞானத்தை பற்றி நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம உருவாக்கியவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. நம்முடைய ஆண்டவர் இந்த சரீரத்தை, மனிதனுடைய சரீரத்தை மண்ணை கொண்டு உருவாக்கினார்னு நம்ம சொன்னோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த சரீரத்தை மனிதனை மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள கேலக்சின்னு சொல்லப்படுற இந்த பெரிய அண்ட பிரபஞ்சத்தை வந்துட்டு நம்முடைய ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் உருவாக்குனார். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருந்தது. நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். இன்றைக்கி அறிவியல் அறிஞர்களுக்கெல்லாம் இந்த பெரிய பிரபஞ்சத்தை பார்க்கும்போது அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்களாம் இன்னும் அவங்களால வந்துட்டு அதை பற்றி உண்மையான தன்மையை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதில் இன்னும் அவ்வளோ இருக்குது. அவங்க எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களால அதோடைய ஆராய்ச்சி வந்துட்டு தொடர முடியறது கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அவரோட வல்லமையால் அவ்வளோ அழகாக உருவாக்கி வச்சுருக்காரு. நம்முடைய ஆண்டவர் இப்போ ஒரு பூமி எடுத்தின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமி அந்த ஒரு மைய அச்சிலிருந்து அந்த சூரியனை சுற்றி வரணும். அது எவ்வளோ அழகாக அதோட பிளேஸில் இருந்துட்டு அவ்வளோ அழகாக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அது மட்டும் சுற்றிட்டு வருது. இது எப்படி சாத்தியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையால் அது சாத்தியமாக இருந்துச்சு. அவருடைய வார்த்தையின் வல்லமையால் இவ்வளோ பிரமிப்புத்தக்க இவ்வளோ அழகான ஒரு பெரிய பிரபஞ்சத்தை நம்முடைய ஆண்டவர் உருவாக்கியிருக்காருன்னா அதே வார்த்தையின் வல்லமையால் நம்முடைய ஆண்டவர் மனிதனாகிய நம்மையும் உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்யலை. ஆனால் நம்மை மட்டும் விசேஷமாக அவருடைய கரங்களை கொண்டு மண்ணை எடுத்து இந்த மனிதனுடைய அமைப்பை கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, இந்த மனித அமைப்பை கொடுத்து அவருடைய சுவாசத்தை மனிதனுக்கு கொடுக்கும்போது அவன் ஜீவாத்மா மானான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஆத்மான்ற ஒரு இன்னொரு உள்ளான மனிதனையும் நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ மனிதனுடைய இந்த சரீரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மனிதனுடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எலும்புகள் இருக்குது. மனிதனோட மொத்தம் 206 எலும்புகள் இருக்கிறதா கூறப்படுது. இதில் வந்துட்டு இதில் மனிதன் உடம்புல இத்தனை எலும்புகள் தான் இருக்கணும், இத்தனை கண்கள் தான் இருக்கணும், இத்தனை நுரையீரல் இருக்கணும், இத்தனை இருதயம் இருக்கணும், இப்படி ஒவ்வொன்றும் எத்தனை இருக்கணும் எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணது நம்முடைய ஆண்டவர் தான் தவிர நாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எது இருந்தால் நல்லா இருக்கும், எத்தனை இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக வந்துட்டு அவர் முடிவு பண்ணி நம்மளை உருவாக்கியிருக்காரு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உருவாக்கின இந்த சரீரத்தில் ஒரு வியாதி வரும்போது ஆனால் மனுஷனுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா உடனே மருத்துவர்கிட்ட போகிறோம். மருத்துவர் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு முயற்சி செய்வாங்களே தவிர ஆனால் நம்மளுடைய சரீர பிரச்சனையை வந்துட்டு அவங்களால முழுவதுமாக குணப்படுத்த முடியாது. மனிதன் யார் ஒரு பொருளை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியுமே தவிர அது மாதிரி தான் நம்மை உருவாக்கிய ஆண்டவரால் மட்டும்தான் நம்மளுடைய சரீர பிரச்சனையை முழுவதுமாக குணப்படுத்த முடியும். மருத்துவர்கள் வந்துட்டு மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்களே தவிர அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வாங்களே தவிர அவங்களால எந்த ஒரு பரிபூர்ண விடுதலையை அவங்களால கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, இப்போது நம்ம சரீரத்தில் நாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுடைய சரீரத்தில் வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனை வியாதி இருந்துச்சுன்னா அது நம்ம அவருடைய பிள்ளையாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமத்தினால அந்த சரீர பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற அவருடைய நாமத்துக்கு வந்துட்டு வல்லமை இருக்குது. அவர்கிட்ட நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்மளுடைய சரீர பிரச்சனை முழுவதுமாக குணமடையும். ஆனால் இன்றைக்கி நாம் யாருமே அது பண்ணுறது கிடையாது. நம்ம மருத்துவர்கிட்ட தான் போகிறோம். சரி, அது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளோட சரீரத்தை முதலாவது இந்த மனித அமைப்பில் நம்ம சரீரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சரீரத்தை மண்ணை கொண்டு உருவாக்கி இந்த சரீரமும் இந்த மனிதனோட உடலில் இந்த சரீரம் மட்டும் கிடையாது, ஆத்மான்னு இன்னொரு உள்ளான மனுஷனாக இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மனித சரீர உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த உடல் உறுப்புகள் எதையுமே நம்முடைய ஆண்டவர் தனித்தனியாக உண்டாக்கலை, தனித்தனியாக உண்டாக்கி அது ஒன்றா சேர்த்து வைக்கல.
நம்முடைய ஆண்டவர் வெறுமனே ஒரு மண்ணை எடுத்தார், அதை கொண்டு ஒரு ஷேப் உருவாக்குனார். அந்த மனிதன் இப்படி தான் இருக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்குனார். அதுக்கு சுவாசத்தை கொடுத்தாரு, அவன் ஜீவாத்மாவானான் தான் இருக்குது. இவ்வளோ அழகாக ப்ரில்லியண்ட்டாக நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அவ்வளோ அழகாக விசேஷமாக நம்மளை உருவாக்கிய நம்முடைய ஆண்டவர் அதை பற்றி நம்ம யாரும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் சொல்லணும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நம்ம வாசிக்கும் போது அதில் இப்படியாக கூறப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதில் ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆவி ஆத்மா சரீரம் இதில் 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்முடைய மனித உடலில் வந்துட்டு ஆவி ஆத்மா சரீரம் இது 3மே இருக்குது. இது 3மே நாம் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆண்டவர் முன்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு எதிர்க்கும். நம்முடைய ஆண்டவர் முன்பாக நம்ம நிற்க முடியும். பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய சரீரம் மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் போகாது, ஆவியும் ஆத்மாவும் இதுவும் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கடவுளை நெருங்கி நம்முடைய ஆண்டவரை நெருங்கி அவர்கிட்ட நம்ம போக முடியும். இதில் முதலாவதாக நம்ம வந்துட்டு சரீரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சரீரம் பார்த்திங்கன்னா மண்ணிலிருந்து உருவானதுனால இந்த சரீரம் வந்துட்டு திரும்ப அது மண்ணுக்கே தான் போகும். இந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளை, இந்த சரீரத்தில் உடல் உறுப்புகளை தவிர நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு இதில் விசேஷமாக 5 உணர்வுகளை கொடுத்துருக்காரு. அது 5 புலன்கள் சொல்லலாம். இதை நம்ம ஸ்கூலில் நிறைய படிச்சிருப்போம். அதாவது இந்த சென்ஸ் ஆஃப் சைட், செகண்ட் திங் the சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், the சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், the சென்ஸ் ஆஃப் ஹியரிங், the சென்ஸ் ஆஃப் டச். அதாவது பார்வையின் உணர்வு, கேட்கும் உணர்வு, தொடுதல் உணர்வு, வாசனை உணர்வு, சுவையின் உணர்வு. இந்த 5 உணர்வு, அது 5 புலன்களை வந்துட்டு இந்த மனிதனுடைய பாடிக்குள்ளே, இந்த சரீரத்திற்குள்ளே கொடுத்துருக்காரு. இந்த சரீரத்தில் இந்த 5 விதமான இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இதுதான் தேவை. மனிதனுடைய சரீரம் மட்டும் கிடையாது, இதில் இந்த அமைப்புகளும் இருக்கணும், இந்த உணர்வுகளும் அவன் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவையானதை நம்ம கேட்காமலே அழகாக கொடுத்துருக்காரு. இதுலேருந்து பார்க்கலாம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக நம்மளை உருவாக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்குனதில் நம்ம யாரும் சந்தோஷப்படுறதில்ல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி இருந்தால் எப்படி அழகாக இருப்போம் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நாம் அதில் எதுவுமே சந்தோஷப்படாமல் மனிதன் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மனிதனாகி நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா அது இன்னும் அழகுபடுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு இதுதான் கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த சரீரத்தில் நம்ம எந்த அளவுக்கு அழகுபடுத்தணும்னு அதுக்கான முயற்சிகளை எவ்வளோ நம்ம செயல்பட்டாலும் எந்த அளவுக்கு நம்மளை அழகுபடுத்துகிறோமோ நம்மளோட சொந்த முயற்சியில் அது நம்முடைய ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக அது அருவருப்பானதாக தான் இருக்கணும். அவர் இதில் பிரியப்பட மாட்டார். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோலின் நிறம் இந்த கலரில் தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணது அவர் தான். நம்மளுடைய நகை இந்த கலரில் தான் இருக்கணும், நம்மளுடைய கருவிழி வந்துட்டு கருப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே டிசைட் பண்ணது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. இது அந்தந்த கலரில் இருந்தால் தான் அதுக்கு வந்துட்டு அதோடைய வேலையை அதை சரியாக பார்க்க முடியும். ஆனால் மனுஷனாக நாம் வந்துட்டு இதில் திருப்தி அடையிறதில்லை, இல்லை மகிழ்ச்சி அடையிறது கிடையாது. அதனால தான் நம்மளை அதிகமாக அதை அழகுபடுத்துறதுக்கு நிறைய முயற்சிகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் அநேகர் பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரத்தில் நிறைய துளைகளை போட்டு அதில் நிறையா வந்துட்டு ஆபரணங்கள் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு படத்தை கூட நான் போடுறேன், இந்த படத்தையும் பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மனுஷன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய சரீரத்தில் துளைகளை போட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவனால் அந்த ஆபரணங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இது இப்போ அழகான தோற்றத்தை கொடுக்குதா? கண்டிப்பாக கிடையாது. அவன் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த மனிதர்களுக்கு அவங்களுக்கே தெரியறது கிடையாது. இப்போது நம்மளை உருவாக்கின மாதிரி தான் பறவைகள் இருந்தாலும் சரி விலங்குகளையும் சரி நம்முடைய ஆண்டவர் உருவாக்கியிருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள்லாம் மயிலை எடுத்துப்போம் உதாரணத்துக்கு. இப்போ அந்த மயில் எவ்வளோ அழகானதாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த மயில் அவ்வளோ தோகையை விரிச்சு ஆடும்போது அவ்வளோ வண்ணமாக அவ்வளோ அழகாக இருக்கும். அதை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் அந்த மயில் இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசும் திறன் அதுக்கு இருந்துதானே நம்மை பார்த்து ஒரு கொஸ்டின்
கொஸ்டின் கேட்குமானால் கண்டிப்பாக கேட்கும். மனுஷன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை எப்படி ஆண்டவர் உருவாக்குனாரோ அதன்படி தானே உன்னையும் உண்டாக்குனாரு, ஆனால் நீ ஏன் இப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எது நல்லது, எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதன்படி நம்ம ஜீவிக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த சரீரத்துக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான உணவையை நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நிறைய பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகள், உணவு வகைகள், இது எல்லாம் எதுக்காகனா இந்த சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக தான். ஆனால் இன்னொரு விஷயம், நம்ம என்னதான் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிட்டாலும் இந்த சரீரம் ஒரு நாள் வந்துட்டு வயது முதிர்வின்ற ஒரு மாற்றத்துக்கு வந்துதாகும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோதான் பார்த்து உணவு ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் சரி, எந்த விதமான டயட் எடுத்தாலும் சரி, உங்களால் அந்த இளமை பருவத்தை வந்துட்டு தக்க வச்சிக்க முடியாது. உங்களுக்கு வயது முதிர்வுன்னு ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கி அநேகருக்கு வந்துட்டு நம்மளோட வயசு சொல்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்மளோட உண்மையான வயசு யாரோ ஒருத்தங்க நம்ம கேட்டால் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம ஒரு 2-3 வயசு கம்மி தான் பண்ணி தான் சொல்லுவோம். ஏன்னா யாருமே எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அவங்க வந்துட்டு நான் இளமையாக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்களை நமக்குள்ளே நம்மளே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த கொஸ்டினை கேட்கவே கூடாது. அப்படி கேட்டால் அது ஒரு மரியாதையற்ற ஒரு வார்த்தையாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி தான் பிரியமானவர்கள், நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த சரீரம் வந்துட்டு இது நிலையான சரீரம் கிடையாது. அது மாதிரி இந்த சரீரம் இப்போ இருக்கிற இந்த இளமைத்தன்மையோட நம்ம சாகிற வரைக்கும் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு தோளின் தன்மையில் மாற்றம் ஏற்படும். இது நமக்கு கடவுள் கொடுத்த, நம்முடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு மாற்றம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும். இப்போது அது மட்டும் கிடையாது, நம்ம எவ்வளோதான் சம்பாதிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோதான் ஆரோக்கியமாக அந்த சரீரத்தை பாதுகாத்தாலும் நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போயிட்டு எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, கடினமாக உழைச்சி நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். சில பேர் லேக்ஸ்லேயும் எவ்வளோ நிறைய சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் எதுக்காகனா நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை சந்தோஷமாகவும் அந்த ஒரு வேளை சாப்பாடு வந்துட்டு நம்ம சந்தோஷமாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, ஒரு லாயராக இருந்தாலும் சரி, ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு துறையில் இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது எதுக்காகனா அந்த ஒரு வேலை சாப்பாடு வந்துட்டு அவங்க நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான். நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ மனிதர்கள் நம்ம ஆண்டவர் உருவாக்குனது இந்த சாப்பிட்டுட்டு நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டேஜில் நம்ம இறந்து போவோம். இப்படி இறந்து போகிறோம். இந்த ஒரு நிகழ்வுக்காக தான் நம்ம ஆண்டவர் நம்மை உருவாக்குனாரா அப்படின்னு பார்த்தோம்னால் கண்டிப்பாக கிடையாது பிரியமானவர். அவரோட சித்தத்தை செய்யறதுக்காக தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்கியிருக்காரு. இப்போது இந்த சரீரத்தை பார்த்தீங்கன்னா சரீரத்துக்கு ஒரு முக்கியமான பணியை நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த சரீரத்தையும் உருவாக்கியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு எடுத்துக்கலாம். இப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஓனர் வந்துட்டு இப்போ வேலைக்கு போகிறாரு. அவர் வேலைக்கு போயிட்டு நிறைய சம்பாதிக்கிறாரு. ஆனால் அந்த சம்பாதிக்கிற அந்த பணத்தை எல்லாம் எதுக்கு செலவிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டின் வெளிப்புறத்தை எவ்வளோ அழகாக வச்சுக்கணும், எவ்வளோ அழகாக பெயிண்ட் என்ன கலரில் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அழகுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழகுப்படுத்துவதற்கான சாதனைகளையும் பொருட்களையும் வாங்கி அதுக்கே செலவிடுறாரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது, குழந்தைகள் இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவங்களுக்கு கொடுக்காம அந்த மனிதன் வெளிப்புற தோற்றத்தை மட்டும், அந்த வீட்டுக்கு வெளியில் உள்ள வேலைக்கானதுக்காக மட்டும் ஒரு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தால், அதுக்கான மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தால், நம்ம அந்த மனிதனை பார்த்து என்ன சொல்லுவோம், இவங்க ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு தெரியல, இப்படி சாப்பிடாம இப்படி அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தான் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் அது மாதிரி தான் இருக்கும். இந்த சரீரத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர இந்த சரீரத்துக்குள்ளே நம்முடைய ஆண்டவர் ஆத்மாவை கொடுத்துருக்காரு. அந்த ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. அதுதான் உள்ளான மனுஷனை நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு நம்ம போயிடுவோம்.
அப்போ இந்த சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, திரும்ப அது மண்ணுக்கே போயிடும். அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் நம்ம சரீரத்தோட நம்ம இருப்பது. ஆனால் அந்த நிலையற்ற இந்த வாழ்க்கைக்காக, இந்த சரீரத்திற்காக தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம், பிரயாசமாக பட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுக்கு அந்த சரீரத்திற்காக தான் நம்ம நிறைய வேலைகளும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிரியமானவர்களே. அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த சரீரத்தில் பார்த்தீங்க, இந்த நம்முடைய ஆண்டவர் சரீரத்தை மண்ணை கொண்டு உருவாக்குனாரு. அவரோட சுவாசத்தை கொடுத்து அது நமக்கு ஆத்மா கொடுத்தாரு, ஆவியையும் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இதை இப்போ ஆவியும் கொடுத்த நம்முடைய ஆண்டவர். இப்போ இந்த ஆத்மாவை பார்த்தீங்கன்னா மனுஷனால் உருவாக்க முடியாது. இப்போ நமக்கு இந்த ஒரு அழகான சரீரம் கிடைக்குது. நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து தான் நம்ம வரோம். அது மூலம் அழகான சரீரத்தோடு வரும். டிஎன்ஏ சொல்லப்படும் மூலக்கூறுகள், ஜீன் சொல்ல மரபணுக்கள், இப்படி அது எல்லாமே நம்முடைய அப்பா அம்மா கிட்டேருந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் அவங்களால வந்துட்டு அந்த ஜீவனை, அந்த ஆத்மாவை வந்துட்டு கொடுக்க முடியாது. அது நம்மளோட ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சரீரத்துக்கு வந்துட்டு 5 புலன்கள் இருந்தது போல், அதாவது பார்க்கும் உணர்வு, கேட்கும் உணர்வு, தொடுதல் உணர்வு, வாசனை உணர்வு, சுவையின் உணர்வு, இப்படி அந்த சரீரத்துக்குள்ளே 5 உணர்வுகள் நம்மளோட ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது 5 புலன்கள். அது மாதிரி இந்த ஆத்மாவுக்குள்ளேயும் நம்மளை ஆண்டவர் வந்துட்டு மூணு விதமாக பிரிச்சிருக்காரு. அது என்னன்னா, இன்டலெக்ட், நம்பர் 1 இன்டலெக்ட், நம்பர் 2 எமோஷன், நம்பர் 3 ஃப்ரீ வில். இப்போது இந்த இன்டலெக்ட்னு பார்த்தீங்கன்னா அறிவாற்றல். இந்த இன்டலெக்ட், அந்த அறிவு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு நம்மளால் யோசிக்க முடியுது. நம்மளால் ஒரு காரியத்தை வந்துட்டு ஒரே டைமில் பலவிதமான காரியங்களை நம்மளால் யோசிக்க முடியுது. நிறைய பேர் வந்துட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களோட அறிவுத்திறன் பேருக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டலெக்ட் மூலமாக தான் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமோஷன். இந்த எமோஷன் பார்த்தீங்கன்னா அது மூலமாக தான் நம்மளால் சிரிக்கிற முடியுது, அழ முடியுது. நம்மளோட உணர்ச்சிகள் மற்றவங்க பேசுகிறதுக்கு அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளோட உணர்ச்சிகளை வந்துட்டு மாற்ற முடியுது. அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளால் நடந்துக்க முடியுது. அதுக்கு இந்த உணர்ச்சிகள் காரணமாக இருக்குது. இது 3வதாக பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலேயும் விட வந்துட்டு காட் கிஃப்ட்னு கூட சொல்ல. ஏன்னா ஃப்ரீவில், இந்த ஃப்ரீவில் பார்த்தீங்கன்னா, அதாவது சுதந்திரமாக முடிவெடுக்கிற ஒரு உரிமை. இந்த உரிமையை வந்துட்டு நம்முடைய ஆண்டவர் மனிதனாகி நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரே தவிர, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற சகல பிரபஞ்சத்தையும் உருவாக்குனார். எல்லாத்தையுமே அவருடைய வார்த்தையின் மூலமாக உருவாக்குனார். ஆனால் அதில் யாருக்குமே வந்துட்டு இந்த ஃப்ரீவில் வந்துட்டு கொடுக்கல. நம்முடைய ஆண்டவர் மனிதனாகிய விசேஷமாக நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம நியாய தீர்ப்புக்கு அவருக்கு முன்பாக இருக்க நம்ம பாத்திரவான்களாக இருக்கோம். அந்த ஃப்ரீவில் இருக்கிறதுனால தான் நம்மளால் இது சரி இது தவறுன்னு நம்மளால் முடிவெடுக்க முடியுது. அது அந்த ஃப்ரீவில் இருக்கிறதுனால தான் முடியுது. சரி பிரியமானவர்களே, அடுத்தது நம்ம ஆவியை பற்றி பார்ப்போம். அது இன்னொரு வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாகவும் அந்த ஆவியில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது என்னென்ன விதமாக வேலை செய்யுதுன்றதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.